கண்ண மகாராஜன் தன்னுடைய மனைவியாகிய பொன்மாலை அம்மனை அழைக்க பொன்னுருகி சபைக்கு வருகிறது. அந்த அம்மனால் கதை சொல்லுங்கள்.
பக்தர்கள் சித்தர்கள் பரம ஞானிகள் பயக்கூடிய பாதம் எதுவோ அதுவே எம்ம ரசிக்கட்டும். யாருங்க என்னடி பண்ற மல்லிகா? அரண்மனை விட்டு அப்படி என்னடி வேலை? அறிவிந்த வாடி சீக்கிரம் தனியா இருக்கிற வாடி வெளியே சீக்கிரம்
எங்க போது எனக்கு என்ன தெரியும் கொடக்கட்டு தெரியல எங்க போது சுத்தி எங்க பாப்பா வேற பிரமணியாட்ட சுத்தி பின்னால பழம் பார்த்து சொல்லு அது சொல்லிட்டேன் அவன் சொல்லுவான் நீ சொல்லுவியா என்ன பையா அதான் நிக்க மாட்டேங்குது ஒரு நாளான ஆணி வச்சு அடிச்சுடுறான் ஒரு ஆடான ஆணிக்கு அத்தை கொடு அது போவாது ஏன்னா காணாத சீமையிலிருந்து வந்தனே ஆமாமா உப்பு வந்தனு கேட்டா உப்பு மந்தனமா மனுஷன் மக்கி மண்ணா போதும் ஆமா வீட்டுல ஒரு அழுத்திக்கிற படிப்பாங்களா ஒரு மச்சக்கொட்டை வைப்பாங்களா ஆமா ஏன்னா சரி கம்பெனி நான் சாண்டை கட்டு பாத்தீங்களா ஏன்னா போனா போட்டோம் எங்க அண்ணி தாலி அறுத்தால நீ நல்லா ஓ நான் செத்தாதான் ஒண்ணு தாலி அறுப்பா நான் உயிராக இருப்போம் பறக்க மாட்டாளா எங்க அண்ணி மறக்க மாட்டா சரி ஏன்னா போனா போய் போகுது ஏன்னா நீ பொண்ணா கட்சி பாடுறா பாவி வேலை இல்லாத கீழே இல்லாத நடுவு மத்தியில ஒரு பணக்கார குடும்பம் இல்லாம ஏழை குடும்பம் இல்லாம ஒரு சமமா இருக்கிற குடும்பத்துல 8 மாய் வச்சு உன்ன 8 மாய் வைக்காத எத்தனை அருணகிரிக்கு காலை வாங்கினுக்கு என்ன வச்சு வச்சுனாங்க உனக்கு என்ன மேல போற ஏன்னா எந்த பாரியும் இல்ல காலையில ஆனா கல்லு கடைக்கு போறானுங்க சாயந்தரம் ஆனா சாராய கடைக்கு போறான் மதியம் 12 மணி ஆக கூடாதுன்றான் ரைட்டு தான் உள்ளத்தூர் வாங்கி சாப்பிட்டு திறக்கிறானா இல்லையா வந்தா முன்ன போய் நின்று கேட்டு ஆட்டுறான் ஏமா உனக்கு நான் கட்டி கொடுக்கும் போது உன்ன அந்த பழகெல்லாம் உனக்கு இல்லாத நினைச்சு ஆமா பழகெல்லாம் எப்படி வந்துச்சு ஒரு ஆட்சிக்காரன் பையனு கட்டி கொடுத்த வேலை தான் தெரியும் அந்த மோசக்காரன் மொத்தமே ஆட்டி ஒரே ஆட்டா பசிக்கிறாரு மொத்த பேரு ஆட்டுக்கு போனோம்னா போதும் போன் பண்ணி போய் தெரிஞ்சு எங்க கறிங்க வந்துருங்க நம்ம தாலி ஆத்துக்கு தான் விடுவோம் அந்த ஆள் அப்படி பண்ணாரு ஏன்னா இப்படி பண்ணானே இவனுக்கு 2 பேரும் வேலைக்கு போறது இல்ல ஒரு கரமாந்திரம் இல்ல இவனுக்கு குடிக்கிறது துட்டியாதுறான்னு பார்த்தா நீ எனக்கு லோடியா தியானம் பண்ண பாரு அந்த சாமானத்தெல்லாம் என்ன நடிப்பாங்க 10 பேர் ஏன்னா எனக்கு நீ லோடியா தான் அத மொத்தம் வச்சு குடிச்சுட்டான் 3 பொருள் தான் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் ஏன்னா என்ன பொருள் கேக்குறியா 2 குண்டு சொம்பு ஒரு தாமால் தட்டுதான் அதான் சாரா வச்சுக்கிறேன் ஏன்னா சரி இப்படியா இருக்கிறானுங்களேன்னு 2 பேரும் என்ன வேலைக்கு போங்கடாங்க வளர்ப்பலாம் ஏன்னா வேலைக்கு போவானுங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டேன்னா வேலைக்கு போனானுங்க சரி நம்ம வீட்டுக்காரன் தெரிஞ்சு வேலைக்கு போறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா
போட்டுக்கிறதுக்கு ஜாக்கெட் இல்ல கீஞ்சு போன ஜாக்கெட்லாம் போட்டுக்கிறேன் ஒரு நாள் என்ன பண்ண ஆசைப்பட்டு மாமா மாமா போட்டுக்கிறதுக்கு ஜாக்கெட் இல்ல ஒரு ஜாக்கெட் ஒண்ணு எடுத்தாந்து குடியான்னு கேட்டேன் சிலைக்கு நான் என்ன தப்பு எந்த தப்பு இல்லம்மா வேகமா போனா நான் துட்டு எடுத்து ஜோபில போட்டுக்கிறேன் ஜாக்கெட் தான் வாங்கி பார்த்தா ஃபுல்லா குடிச்சிட்டு வரான்டா வீட்டுக்கு நான் பண்ணுவேன் அப்படி வரான் உனக்கு உடம்பு எல்லாம் இருந்தா தானே ஜாக்கெட் கேக்குறேன்னு முன்ன பின்னாலையும் போட்டு போறோம் கட்சி வச்சேன் மொத்தம் கட்சிட்டான் ஜாக்கெட் போட முடியாது அழிஞ்ச ஒரு 3 மாசம் அவரே நான் பண்ணேன் இந்த கம்மியாட்டு அப்படியே சுத்திங்க அப்படியே சுத்திங்க போட்டேன் பாருங்க ஏன்னா ஆசைப்பட்டு ஒரு நாள் மூக்குத்தி கேட்டேன் முள்ளா குடிச்சிட்டு வந்து மூக்கு இருக்கவே தானே மூக்குத்தி கேக்குறான்னு மூக்க பிடிச்சி கடிச்சான் வெளியில ஒரு நாள் கேட்டேன் கை இருக்கவே தானே வெளியில கேக்குறான்னு கை பிடிச்சி வச்சுட்டான் வெளியில இல்லாதே சுத்துறேன் ஏன்னா போட்டோம் ஒரு நாள் ஆசைப்பட்டு என்ன பண்ணேன் உள்பாவாடை கிழிஞ்சு போச்சு ஒரு பாவாடை ஒண்ணு வாயாந்து குடியான்னு சொல்லலான்னு வாயை திறந்தேன் எனக்கு பயனெல்லாம் எடுத்துருச்சு ஜாக்கெட்டு கேட்கவே உடம்பெல்லாம் போட்டு கடிச்சா போறான் மூக்குத்தி கேட்ட மூக்க கடிச்சான் தலையில கேட்ட கை வச்சான் நம்ம உள்பாவாடை கேட்ட அவன் ஏத்த பிடிச்சி கை போனான் ஐயோ உனக்கு நான் வந்துச்சு பாவாடை கேட்கல கர்மாந்திரமும் கேட்கல அம்மா அரண்மனையில வேலை செய்யறேன் அப்படி ஆகட்டும் உள்ளந்து அந்த காலத்துல அம்மா எங்கோ எத்தி கோயிலுக்காக ஓடணும் பாரு அதுக்கு மேல வேணுங்க சாண துண்டுக்கு அதை ஒண்ணு பாவாடை கை விட்டு என்னோட மானத்தையே கெடுத்துருவேன் நான் என்ன பண்ணேன் இந்த உலகத்திலே என்ன மாதிரி அடக்கம் பார்த்து எத்தனை சொல்லு வர்றோம் எங்க கல்யாணம் பண்ண போறான் ஏன்னு சத்த நேரத்துல ஒண்ணு சேருவான் ஏமா மல்லிகா ஓ ஏண்டி ஒரு பெண்கள் என்றால் அச்சம் மடம் ஞானம் பைப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்கள் பொருந்திருக்கும். என்னோட பைப்பு வச்சுக்கிறேன் பைப்பு ஐயோ பைப்பு பைப்பு இல்ல பயிர்ப்பு ஐயா பூவோ அப்படி இருக்கணும். இப்படியா மானாவரே அவுத்து போட்டு திரிவாங்க. எனக்கு நான் பாருங்க நல்லா தேவி நல்லா தானே பெண்கள் என்றால் அவரவர் அழகு அவரவருக்கு. நீ அழகுதான் சொல்றேன், அழகு இல்லைன்னு சொல்லல. நீ கிட்ட வராது எட்டிப்போ. ஏண்டி நேரமாக ஒரு நாட்டை குளிக்கிறே இல்லையா? நானு என் மேல நாட்டு அடிக்குது. ஒரு பால் கவுச்சு நாட்டை அடிக்குது, கிட்ட வராது. ஏண்டி சுமுலு? சுமுலு இல்ல ஸ்மெல்லு. அதேதான்
ஏய் தினந்தோறும் நான் லட்ச சோப்பு போட்டு குடிச்சிட்டு வரேன் எம்மால நாட்டா சோப்பு போடுறேன் ஏய் சி லட்ச சோப்பு நான் என்ன சோப் பாரு தெரியுமா சோப் போடுறேன் வந்தா தான் சொல்லுவேன் சொல்றேன் ஆனா மூக்கு முடியும் தான் சொல்லுவேன் ஐயோ சரி சொல்லு நான் என்ன சோப் தெரியுமா போடுறேன் மைசூர் சாண்டல் இன்னொரு சொல்ல மைசூர் சாண்டல் கரும்பு முடிச்சோலே மைசூர் சாண்டல் சாண்டல் என்றா சந்தனம் சரி அந்த சோப் எப்படி போட்டு குளிப்ப மேலதான் போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க அது போடி பங்காட்ட மாட்டாங்க நான் மேல சோப்பு போட்ட உடனே தண்ணி ஊத்தினா போறேன் தேய்ச்சி தான் குளிக்கணும் வருமா நான் அப்படிலாம் குளிக்க மாட்டேன் வேற எப்படி வேகமா போட்டி கடிக்கு போய் எங்க போட்டி கடிக்கா பொட்டி கடிக்கு நம்ம மயிறு வேற வந்து வாங்கி கடைக்கு போய் ஒரு சோப்பு வாங்காந்து ஒரு டப்பா ரப்ப தண்ணி எடுத்து அந்த சோப்பு அதுல போட்டு எவ்வளவு பெரிய டப்பா சொல்லு இந்த மாதிரி டப்பா ஐயோ அதுவே அதிகம் அந்த டப்பா ரப்ப அந்த சோப்பு போட்டு நல்லா தீய காய்ச்சிக்கணும் காய்ச்சி விட்டியா எடுத்து போச மாட்டேன் அதே மாட மாடன்னு உள்ள குச்சிடுவேன் அது செத்த நேரத்துல நான் வந்து மயிர் கால் ஊறி கும்பு கிளம்பும் என்னது நான் அந்த தெருவுல வந்தேன்னா அடுத்த தெருவுல ஓ பக்கத்து தெருவுக்கு மல்லிக்கா போறோம் எப்படி நான் சொல்றேன் அது மாதிரி தான் குளிக்கணும் என் தலை கூந்தல் பைத்தியம்மா ஐயோ எவ்வளவு அழகு ஏண்டி நீ என்னடி என்ன போடுற நாங்களாம் வீட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு தலைக்கு பெண்கள் என்றால் நல்லா அழகாபரம் என்று சொல்லக்கூடிய கூந்தலை சீவி செம்மையாக சிக்கெடுத்து நல்ல மலர்லாம் கரெக்டா தான் நீங்க வச்சுட்டு வச்சுக்கிறா முடியும் அப்படிக்குது விடுதா இது அம்மா எனக்கு தெரியுமா அந்த முடி அழகு பார்த்து எங்க கேட்டாங்க எங்கடி கேட்டாங்க சொல்றீங்க கொஞ்சம் எத்தனையோ ஊர்ல கேட்டாங்க எங்கடி கேட்டாங்க அம்மா ராஜியான பொண்ணு பொண்ணுன்னு அந்த ராஜீவ்காந்திக்கு வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா இன்னும் யாரு கேட்டாங்க தெரியுமா நான் ஏழ்மையான பொண்ணுன்னு எம்ஜிஆருக்கு கேட்டாங்களா இல்லையோ எம்ஜிஆர் போய் கடற்கரை பீச்ல படுத்துக்கினாரு காத்து வாங்கறதுக்கு நான் கலரான பொண்ணு பொண்ணுன்னு கலைஞருக்கு கேட்டாங்க அவரும் போய் ஒரு பேனா வண்டிக்கு வச்சு படுத்துக்கினாரு கடற்கரையில அதை விட்டுட்டு திருப்பி நான் கலராக்கிறேன்னு மாதி மங்கலத்துக்கு கலைவான்னு கேட்டாங்க அவன் தான் போய் கடற்கரையில படுக்காதுக்கிறான் ஏதோ ஒரு காடு சரியா என்ன என்ன போடுறேன் தேங்காய் எண்ணெய் போட்டு தடவுறேன் அந்த எண்ணெய்லாம் போட மாட்டேன் நான் மாஜிமங்கல சுச்சாட்டுக்கு ரேஷன் கடைக்கு போனேன்னா வாடியம்மா புண்ணி வச்சுட்டு கூப்பிட்டு ஐயோ அழக பார்த்து ரேஷன் கடைக்கார கூப்பிட்டு என்ன பண்ண கூப்பிட்டு என்னத்துக்கு கூடுவான் ஒரு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்துருவான் எங்களுக்குலாம் 6 லிட்டர் கூட மாட்டான் உன் அழக பார்த்தாங்க ஐயோ நான் உன் அழக பார்த்து எல்லாம் தான் கொடுப்பான் சொம்பு பாரு கரைக்கெல்லாம் கூட மாட்டான் 3 லிட்டர் எண்ணெய் கொடுத்தான்னு வச்சுக்க உன் தைல கேடு கொடுத்துருக்கா அப்ப ஒரு ஆளு 100 நாள் வேலை உட்காந்து பார்க்க சொல்லுவேன் ஆமா நான் அந்த 3 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்து போய் வச்சுட்டு 6 லிட்டர் எண்ணெய் ஊத்தி தர போறேன் நல்லா தடிக்குவேன் ஒரு துணி போட்டு கட்டி ஒரு 5 நிமிஷம் போட்டு அப்படியே இப்படி கட்டியம்மா அப்படி ஒருத்தனு வச்சுக்க அது கூட டூப்ளிகேட் எடுக்குது ஒரே பிளேடு கூட இருக்காது போறோம் கூடும் அது கூட டூப்ளிகேட் தானே அதே எடுத்து இப்படி மாட்டிக்கலாம் நம்ம ராவானாக்கா போற சிக்குது அப்படியே கட்டி ஆயிரம் மாட்டிடுவோம் தாலி சாடி வச்சோம் ஐயோ தாலி சாடி கூட அதாண்டி தாலி மேலாந்து பார்த்தாலும் குத்துது கவுந்து பார்த்தாலும்
பட்டாலும் குத்துது, ஒரு கிழிச்சு பட்டாலும் குத்துது. என்ன அதுக்கு போட்டு ராமன் கேட்டா என்ன சொல்லுவா? வீட்டுக்காரர் கேட்டா ஆணில மாட்டிக்கிறேன், எடுத்து மாட்டிக்கிறேன். நீ சொன்னாலும் போகட்டா இருந்தாலும் தலைக்கு என்ன சிக்கா போடுறேன்? ஏண்டி கார்த்திகா சிக்கா போட்டு குடிக்கிற? ஐயாண்டி பாய் பாருங்க, பொட்ட குட்டியா போடும். நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணுவேன்? குறவ மாட்டான்னு போவேன். இந்த பன்னி சாணி ஒரு வெட்டு கூட, அதாண்டி சிக்கு முடியல பக்கத்துல கருமம். காய்த சாணி ஒரு வெட்டு கூட பொறிக்குவேன். கொண்டாந்து வெயில காய வச்சுட்டு ரைஸ் மில்ல கொண்டு போய் கோழிக்கிட்டுக்கு மாவு அரைக்கிறாங்க பாரு. அந்த அலையில கொட்டி அரைப்பேன். நைஸா அடிச்சு 2 டப்பாயில கொட்டிக்குவேன். குளிக்கும் போது ஒரு ஜக்குல போட்டு ஊற வச்சு தலையில இருந்து உடம்பு வரைக்கும் பூசிக்கலாம். எல்லாம் வாசனை வரும். பக்கத்துல நிக்க முடியலதா? போனாலும் பார்க்கட்டும், அதுக்கெல்லாம் டைம் இல்ல. 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைக்காணும், 96 தத்துவம், இவைகள் அனைத்தையும் கற்றிருந்த பெரியவர்களும் தாய்மார்களும் அனைத்தும் கற்றிருந்த கணவன்களும் இருக்கும் சபையில் எப்பேற்பட்ட சபை? தெய்வீக சபை. சபைக்கு முன்பாக வந்திருக்கக்கூடியவள் இன்னவள் இனியவள் என்ற விளக்கம் ஒரு ஏக்கர் எனக்கு தெரியும். உனக்கு தெரியும். வந்துக்கிற செக்கோலி கட்டங்கிற ஜந்து சொல்லி இருந்தாலும் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்விட்டு பாக்குறாங்க. முதல் தெய்வமே அவங்கதான். எத்தனை பேர் ஆட்ட நேரம் செருப்பு தொடர்ந்து கேட்டாரு பாருங்க. அவங்களுக்கு ஒரு ரசனை இருக்கும். அது கேள்விட்டே சொல்றாங்க. வெங்காய மாட்டேன் ஆறானுக்கு உள்ள போச்சாலி. யார் என்ற விளக்கம் தெளிவாக சொன்னால் தெரியும்.